இப்போ வந்து மிஸ்டர் அதிர்ச்சி அருண் ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஐயோ என்னடா தொண்டாது கத்தி கத்தி டயர்டாக போலியே அங்கே அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நாளைக்கு எல்லாருக்கும் காலை எழுந்த உடனே மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் தான் வரப்போகுது. வீட்டில் காஃபி கூட அம்மா காஃபின்னு தான் கேட்க போறீங்க. தொண்டை ஃபுல்லாக போகுது. ஏன் அதிர்ச்சி? இதை வந்து சோனியா மேம்கிட்ட பண்ணும்போது ஷாலி கிட்ட பண்ணும்போது உனக்கு வரலையா? புரியுது. அப்புறம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டாப்பு கூப்பிடுக்கு நான் வந்து அந்த ஜேர்னி இருக்குல்ல, எனக்கு இதில் 27 வருஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். 27 என் வயசுன்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே தெரியும். இப்போ 28 வருஷம் நாங்கள் ஃபுல் 29 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா யாருமே என்னை மகனாவோ ட்ராவல் பண்ணிட்டு வரேன்னா எங்கே போயிட்டு வர்றது? ஒரு 6 மாதம் ஷூட்டில் வந்தேன்டா ட்ராவல் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்னை மகனாவோ ஒரு மனுஷனாக மதிச்சதே இல்லை. ஆனால் லாஸ்ட் 2 வாரமாக ஃபைனல் கூட ஜெயிச்சிலேருந்து வீட்டில் காஃபி போட்டு தராங்க, கேசரியல் தராங்க, பாயாசம் தராங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துக்கிறாங்க. என் தங்கச்சிலாம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்து அது என்ன வேலைன்னா எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுக்குற வேலை. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு டிவியில் அது வந்ததுலேருந்து எங்கள் அண்ணன் என்ன டிவியில் வர வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கள் அம்மா கிட்ட நல்ல விதமாக என்ன சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த டாப் குட்டுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்குற அன்பு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர், டெலிகிராம், ஐக்கி மெசேஜ் எதில் போனாலும் டிண்டர் என்ன நடக்குது? இல்லை நான் அதாவது ஃப்ளூக்ல டிண்டர் அதிர்ச்சிக்கு யாரு டிண்டர்ல அன்பு கொடுக்கறது? நான் சொன்ன டிண்டர் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உங்களோட அன்பு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஷோ முன்னாடி வரைக்கும் இவன் எல்லாத்துக்கும் ஹாய் ஹவாரி அனுப்பிச்சிட்டு இருந்தான். இப்போதான் அவனுக்கு ஹாய் ஹவாரி வர அனுப்பிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களாம் டைப்பிங்ல தான் நான் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏதாவது டைப் பண்றீங்களான்னு அவங்க அந்த அளவுக்கு இப்போ நம்ம பாத்தியா, அதனால தான் யாருமே அமைய மாட்டாங்க உனக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்பு குடுக்கு பற்றி சில பேர் உண்மையாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பட் சார், இது வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பிச்சது பட் சார் ஒரு தடவை கூட செஃப்பா பார்த்ததே இல்லை. என்னடா சொல்ற? வெயிட் அவர் செஃப்பாவோ ஒரு ஜட்ஜாவோ ஒரு மாஸ்டராவோ பார்த்ததே இல்லை. இந்த சீசன் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அந்த ஷோவோட ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன் பட் சார் இப்போ வரைக்குமே. ஸோ அதனால் பட் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ராம் மோகன் செஃப் சார், ஏன்னா நாங்களாம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருப்போம். எங்கள் பைத்தியத்து கூட உடனே வந்து இவங்க இப்படி தான் புரிஞ்சு எங்க கூட மிங்கல் ஆகி அவர் பண்ற விஷயமும் நன்றி. எஸ். அப்புறம் பின்னி சாச்சி மேம் இப்போ கூட அவங்க வீட்டில் கட்டில் கட்டிட்டு பெரிய தொட்டில் ஒன்று கட்டி அவங்கள தூங்க வைக்கலாம். ஏன்னா இன்னும் குழந்தை மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவ்வளோ ஜாலியா எப்போ பார்த்தாலுமே குழந்தை மாதிரி தான் பேசுவாங்க. யார் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மொக்க ஜோக் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் தான். ஆனால் அதை தாண்டி அவங்க அன்பு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ராகேஷ் பற்றி சொல்லணும்னா டைம் வேஸ்ட் நிறைய விஷயம் இருக்கு, பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால வேற ஒரு சீசன்ல சொல்றேன். சரி, இப்போ ராகேஷ் பத்தி பேச வேணாம். அடுத்தது டூப்பு குக்கு எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இப்போ லப்பர் பந்து பார்த்துருப்பேன் கதிர் ப்ரோ, அவரெல்லாம் அவ்வளோ பின்றாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் கதிர். நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கூட தான் உண்மையில நம்ம கூட இருந்தோமா, பேர் பண்ணமா, காம்போ ஆகணும் சொல்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் கதிர் ப்ரோ. ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டருக்கு ஈக்குவலா இந்த கமெண்டேட்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரப்பர் பந்து படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கதிருக்கு ஒரு பெரிய கதிரை கொடுத்துடலாம். அதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மோனிஷா. இப்போ நீ எல்லாரையும் சொன்னா எல்லாரையும் மேலே ஏற்றுவோம். மோனிஷா பத்தி கண்டிப்பா சொல்லணும். மோனிஷா உண்மையாலுமே மோனிஷாவோட டேலண்ட் இல்ல சீரியஸா ஒரு விஷயம் சொல்லணும். மோனிஷா வந்து எந்த ஸ்பேஸ் கிடைச்சாலும் உண்மையில செமையா பண்ணுவாங்க. நீங்க வீட்ல கது ஓபன் பண்ணி வச்சீங்க, அதுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல மோனிஷா விட்டா கூட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்டா ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பொண்ணு மோனிஷா. அடுத்து யாரு? பரத் முகுந்து, ஜிபி முத்தண்ணா. ஜிபி முத்தண்ணா உண்மையை சொல்றேன்டா. லெட்ஸ் வெல்கம் ஜிபி முத்தண்ணா. இப்போ என்னடா அப்ப நான் சொல் லாஸ்ட் இன்னும் ஒரு ஆள் சொன்னடா. ஜிபி முத்தண்ணா பத்தியே நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஜிபி முத்து ஒரு கிரேட், அதாவது ஒரு குட் ஹியூமன் பீயிங், ஒரு பேச்சு முத்து. அண்ணனோட இயல்பான சில விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஷூட்டிங்கில் கூட நிறைய கெட்டப் கூட போட்டால் கூட ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா அண்ணன் டக்குன்னு கொடுப்பாரு. இதை வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசு அண்ணன் ரொம்ப இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமாக சொன்ன தம்பி, ஒரு ஷோ வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் எங்களுக்கு ஷூட் போவோம். நாங்கள் 5 மணி நேரத்தில் டயர்ட் ஆயிரும். அதுவே பண்ண முடியாது. ஆனால் மீது 5 மணி நேரம் எங்களை டயர்ட் ஆக்காமல் எனர்ஜியா அந்த ஃபேஸை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வரும். ஸோ அப்படி செருபா மேம் அண்ட் ஐயோ ஐஸ்வர்யா தத்தா, ராப்பர் விஜய், சவுண்ட் கூப்பிடுங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி எனர்ஜியா இருக்கும். பரத் முகுந்த், ஆல் தி டூப் குக்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நீ இவங்களை பத்திலாம் பேசுனதுனால இப்போ இவங்கெல்லாம் உன்னை பத்தி மறுபடியும் பேசுவாங்க. நோ அன்பு தானே. அதே மாதிரி லாஸ்டா இன்னொன்னு மீடியா மிஷன் டீம் பத்தி நான் ஒன்னு சொல்லணும். சீரியஸா அது மேம் சொல்லு மேம் சொல்லு மேம். நீ சொல்லலைனாலும் அடுத்த சீசன்ல மேடம் இதான் சொல்லிரோம். அதாவது வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்றாங்க. அப்புறம் இது நல்லா தான் இருக்கு, பாசிட்டிவ் தான். அதாவது ராகேஷ் சில பேர்லாம் ஆனா இப்ப மீடியா மிஷன் டீமே மேலே ஏத்திர முடியாது நீ பேசுறதுனால. இல்லடா நான் ஒரு பாசிட்டிவ் சொல்லிறேன். நீ சொன்னா கூப்பிடுவா. லெட்ஸ் வெல்கம். என்ன நான் எனக்கே தெரியும், நான்
பெருசா எதுவுமே பண்ணல. Season 2 பாசிட்டிவா பேசுறா. 10 நிமிஷம்டா ப்ளீஸ். அவ கால்ல விடுறேன்டா. ஒரு எமோஷனலா கொஞ்சம் பேசிக்கிறேன்டா. அதாவது நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோக்கு கூப்பிடுவாங்க, ஒரு ஈவென்ட் கூப்பிடுவாங்க, எங்கனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. ஆனா நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பேர் தான் கூப்பிடுவாங்க. அந்த சில பேர் மீடியா மிஷன். Thank you so much. Love you all. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா மிஷன் சன் டிவிக்கு ரொம்ப நன்றி. Thank you so much.